விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா ஆடும் அழகான தத்துவம். நான் பேர் கில்ஸ் பிரிட்டிஷ் ராணுவ படையில் பணிபுரிந்திருக்கிறேன். நான் இப்போது எகிப்தில் இருக்கும் சஹாரா பாலைவனத்தில் இருந்து உயிர் பிழைத்து தப்பிப்பது எப்படி என்று உங்களுக்கு விளக்கப் போகிறேன். எங்க வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. நாம தண்ணி இருக்கிற இடத்த தேடி போகலாம். ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வாங்க. அங்க யாரும் இருக்கிற மாதிரி தெரியுது. வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். மெதுவா வாங்க. யார் நீங்க? இங்க என்ன பண்றீங்க? யாரு பாரி? இந்த பறந்து விரிந்த பாலைவனத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எகிப்திலிருந்து கைவீசப்பா கைவீசு, ஓவிபி செட்டுக்கு போகலாம் கைவீசு, ஆசிப்ஸ் பிரியாணி கூப்பன் வாங்கலாம் கைவீசுட்டு போயிட்டு இருந்தோம். பாதிக்கு மேலே வழி தெரியாம தொலைச்சுட்டு போய்ப்பா. ஓ, அப்போ நீங்க டான்ஸரா? எங்க கொஞ்சம் ஆடி காட்டுங்க பார்க்கலாம். சரி, நாங்கள் ஆடுறோம். எங்களை இங்கிருந்து ஏவிஎம் ஸ்டுடியோக்கு கூட்டிட்டு போறீங்களா? சரி வாங்க, கூட்டிட்டு போறேன். சூப்பராக ஆடினீங்க. ஆனால் நீங்கள் மூச்சு வாங்குறது பார்க்கும்போது இங்கே ஆக்சிஜன் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நாம் இங்கேருந்து கிளம்பி இரவு பொழுதை கழிக்கிறதுக்கு ஒரு கூடாரத்தை அமைக்கலாம். எனக்கு இங்கே கொசு தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால தூக்கம் வரமாட்டேங்குது. நீங்கள் எனக்காக நான் ரசிக்கும்படியாக இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறீங்களா? அங்க பாருங்க, ஏவிஎம் உருண்டை தெரியுது. வாங்க, அதை நோக்கி நம்ம பயணத்தை தொடரலாம். கூடிய சீக்கிரம் நம்ம அந்த இலக்கை அடைஞ்சிருவோம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேக்கா. செம்ம கியூட்டா டால் மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க தெரியுமா? தேங்க்யூக்கா. சரி, ஓகே. உங்கள் பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாமா? கோகுல் சார், இந்த பட்டத்து ராணியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? கான்செப்ட்லாம் நல்லா இருந்துச்சு, பட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் நீ இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ண வேண்டியது இருக்குது. எஸ் மாஸ்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் கொஞ்சம் ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஒரு ஒரு 5% கொஞ்சம் வீக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அது மட்டும் நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க, சரியா?
மற்றபடி ஓவராலாக எல்லாமே நல்லா இருந்துச்சு. உங்கள் கூட ஒருத்தர் சிவாஜி கணேசன் மாதிரி பண்ணார் இல்லையா, அவர் ரொம்ப அழகாக பண்ணார். ஓவரால் நைஸ் பர்ஃபார்மன்ஸ். இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் கரெக்ட் பண்ணிக்கோங்க டான்ஸில், ஓகேவா? சூப்பர், ஆல் தி பெஸ்ட். கலா மாஸ்டர் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? சரி, இங்கே கான்செப்ட் ரொம்ப நல்லா இருந்தது, பட் கொரியோகிராஃபி நல்லல. இன்னும் நீ அதுக்கேற்ற எக்ஸ்ப்ரெஷன் வரும். பட்டத்து ராணி வந்து அடித்து பண்ணுற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாமே நல்ல, ஹேண்ட்ஸ் எல்லாம் ஸ்டிஃபாகி பெருசாக அப்படியே டோலை ட்ரெஸ்ஸு இன்னும் கொஞ்சம் கலர் நல்லா போட்டிருக்கலாம், இன்னும் ஹெவியாக பண்ணியிருக்கலாம். நிறைய மைனஸ் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் டைம் பண்ணுற விஷயத்த நல்ல ஹெவியாக பண்ணு. ஓகே, குட். ஜட்ஜஸ் இவங்களுக்கு என்ன ஸ்கோர்ஸ் தரீங்க? கோகுல் சார் வந்து 9 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் கலா மாஸ்டர் அண்ட் பிரசன்னா மாஸ்டர் ஸோ 8 ஃப்ரம் பிரசன்னா மாஸ்டர். கலா மாஸ்டர் உங்களுடைய ஸ்கோர்? ஸோ 9-8 எடுத்திருக்க. நான் 8 கொடுத்தா நீ சேஃப், பட் 7 கொடுத்தா ஸோ வெயிட் அண்ட் சி. லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஓகே.